கோடி நன்றி ஐயா. இதுவரை நீங்க ஒரு நல்ல எபனேசராக ஒவ்வொருவரை நீங்க தாங்குனீங்களே அப்பா. இதுவரை நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. ஒரு நல்ல எல்ரோயாக, ஒரு நல்ல தகப்பனாக ஒவ்வொருவரை நீங்க கண்டு கொண்டீங்களே ஆண்டவரே. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதுவரை உதவி நீரே. சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? உதவி நீரே. ஆமாண்டவரே. என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். உங்களை கண்ட தெய்வத்தை என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கண்ணீரால் அவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்களே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனையோ மேடு பள்ளங்கள், நன்றி. எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ நிறைவுகள், எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்தாரே. நன்றி சொல்லுவீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே நீங்க அவரை பார்த்து நன்றி 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 சொல்லுவீங்களா? 1000 நாவுகள் கொடுத்தாலும் போதாதுங்க அவருக்கு நம்ம நன்றி சொல்ல. அவர் அப்பேற்பட்ட தெய்வம். உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை குறித்து. நீங்க சோர்ந்து போன நேரம், பலவீனம் அடைந்த நேரம், வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி முடிந்த நேரமும் அவர் உங்களை எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக உங்களோடு கூட வந்திருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல நண்பனாக உங்களோடு கூட வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து வெண்மையானவரே, நீங்க மேக ஸ்தம்பம்னு சொல்லி நாங்க அவரை தொடர்ந்து நாங்கள் பாட போகிறோம். இருக்கிற இடங்கள்ல இருந்து அப்படியே நீங்க துதி பலிகளை மாத்திரம் ஏறெடுங்க. Yes, yes, sweet Holy Spirit. எல்லாரும் சொல்வோமா? வெண்மையானவரே, வெண்மையானவரே, அவர் மேக ஸ்தம்பம், மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர், ஜீவனாதி, எங்கள் ஆனந்த தைலமே. உங்களுடைய ஆனந்த தைலமே. ஆகவே பனி போல எஸ் ஹோலி ஸ்பிரிட், இன்றைய நாள்ல இப்பொழுது தொடங்கி எல்லாரும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாந்து பொழியும் ஆவியே. உலர்ந்து போன உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நான் என்னுடைய, அதாவது ஆண்டவருடைய, தேவனுடைய, ஆவியானவருடைய ஆவியை, அந்த ரூவா காற்றை உங்களுக்குள் அனுப்புகிறாராம். ரேமா ஹஷே கெரியாந்திரவலா, ஆவியே மலையாக பொழியும். அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அந்த ஜீவனுள்ள ஆவி மறைத்த சடலங்களை உயிரோடு எழுப்புமா. இப்பொழுது இப்பொழுது மறைத்து போன நிலைமையில் இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை, மறைத்து போன உங்களுடைய ஆத்துமாக்களை, மறைத்து இருக்கிற உங்களுடைய எல்லா ஆவியையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியே, ஆவியே,
அவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியே அப்பா, ஆவியே எஸ் சொல்லி, ஆவியே எஸ் சொல்லி, எஸ் சொல்லி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக, ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாக அவருடைய ஜீவ காற்றை இப்பொழுது ஊதிக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது ஊதிக்கொண்டிருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளே இப்பொழுது உயிரடையுங்க, உயிரடையுங்க. ரீமா கலாராமா ஷேகேரியாம் சரலராமா லீமா கராமா துரமோஷே லீதரமோ கோரியம் சரலராமா. அவருடைய ஆவியை மழையை போல பொழிய பண்ணுகிறார். அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக மழையை போல பொழிய பண்ணுகிறார். ரிகலாராமா துரமோஷே. இத்தனை நாட்கள் உங்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள், இத்தனை நாட்கள் உங்களை ஆட்டி படைத்த எல்லா கிரியைகள் இப்பொழுதே கர்த்தர் பிடுங்கி போடுகிறார், இப்பொழுதே அவர் அறுத்து போடுகிறார். ரிகலாராமா ஷேகே ரிமா கலாராபா பாபா லிகராமா தலராமா ஷே லிகராமா துரோமோ ஷெபே கரியாந்தர பலபா. அப்பாவை பார்த்து எஸ் சொல்லி, எஸ் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க, ஆவியே ஆவியே ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா, மழையை போல இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு வீடுகள் மீதும் இப்பொழுது ஆவியானவர் நீங்க இறங்குங்கப்பா, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. வாக்கு கிடைக்காத பெருமூச்சுகளோடு ரிகலாராமா கராமா துரோமோஷே ரிகலாராமா ரிகராமா கதலராமா ரிகராமா பாபா கதலராமா ரிகராமா ரிமா கராமா கதலராமா. ஒவ்வொருடைய ஆவி, ஒவ்வொருடைய ஆவி, ஒவ்வொருடைய ஆத்மா, ஒவ்வொருடைய சரீரம் உயிர் பெறட்டும், உயிர் பெறட்டும், உயிர் பெறட்டும். அப்பா, உங்க ஆவியை நீங்க அனுப்புங்க, உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. அப்பா, நீங்க இப்பொழுதே நீங்க கடந்து போகப்பா, இப்பொழுதே நீங்க கடந்து போகப்பா. கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில நீங்க கடந்து போகப்பா. இயேசுவே கதறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கைக்குள்ளாக பொழியும் சொல்லுங்க அம்மா. வாழ்க்கையெல்லாம் ஒரு எலும்பை போல உலர்ந்து போன எலும்பை போல இருந்தது. உயிர் கொடுக்கிறார். இப்பொழுது உங்க ரூவா காற்றை அனுப்பி நீங்க உயிர் கொடுக்கிறீங்கப்பா. சொல்லுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக நீங்க கடந்து போகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெருமூச்சு சத்தங்களை நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதறல்களை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீங்க உங்களுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறீங்கப்பா. நன்றி, நன்றி, மலையாக கடைசியா எல்லாரும் கரங்களும் மலையாக பொழியும் சொல்லுங்க அப்பா. ஆவியே, 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 ஆவியானவரே, 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 எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வந்த போதப்பா எங்க சூழ்நிலைகள் மாறும்.
எங்க குடும்ப பிரச்சனைகள் மாறும். நீங்க எங்களுக்குள்ள வந்தா போதும் அப்பா. உங்களை மறந்து தூரம் போட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம் அப்பா. இந்த நாள்ல நீங்க ஒரு புதிய ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, புதிய ஒரு ஆவியை நீங்க ஊற்றி இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா, பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. வாழ்க்கை இதோடு முடித்துக் கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சு வந்திருக்கிறாங்கப்பா. நீங்க உங்க வார்த்தையை அனுப்பி இந்த நாள்ல ஒரு மறுஜீவனை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. நிம்மதி இழந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. வறுமைக்கு மேல வறுமை, கடனுக்கு மேல கடன். Rikara bagadala rama shekeriantara laraba rikala ramantoro bokara balantoro shekeriantara bala. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொருவரை நீங்க உயிர்ப்பித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. தொடர்ந்து நீங்க எங்களோடு இடைப்படுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க இடைப்படுங்க. மீதியான வேலையை பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆகவேதான் இந்த நாள்ல அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களை விடவே மாட்டாருங்க, உங்களை கைவிடவே மாட்டாரு. உங்களை தேடி 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 ஓடிக்கிட்டே வருவாரு. நீங்க விட்டுட்டு ஓடுனீங்கனாலும் அவரு விரட்டி பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு உங்களை. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க குடும்பம், நீங்க அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதுல அன்பாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை நேரத்துல சந்திப்பது, எத்தனை பாக்கியம். ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சார்பாக நடத்துகிறதான முதலாவது ஒரு கூடுகை, 21 நாள் ஜெபத்துக்கு பின்பதாக உங்கள் மத்தியில ஒரு விடுதலை ஆராதனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களை வழிகாட்டினபடினால உங்கள் மத்தியில இந்த விடுதலை ஆராதனையை நாம் செய்வதற்காக உங்கள் மத்தியில நாம் கூடியிருக்கிறோம். இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இரு கரம் கூப்பி அன்பாய் வாழ்த்துகிறேன். எல்லா சொந்த பந்தங்கள், எல்லா சகோதர சகோதரிகள், இரத்த உறவுகள், நேசிக்கிறவங்க அத்தனை பேரையும் அன்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாள் உங்களுடைய நாள், இன்றைய நாள் உங்களை விடுதலையின் நாள். இதுதான் ஆண்டவர் சொன்னாங்க. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க எல்லா குடும்பங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாக தேவன் பிரகடனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கு உங்களுடைய விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்க குற்றப்படுத்தும்படியாக தேவன் உங்கள் சார்பில் இருந்து கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை பொழுதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். நாளைய தினத்துல நாங்க ஒரு புதிய மாதத்துக்கான ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நாளை மாலை 7 மணிக்கு இருக்கிறது. அதுலயும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் விடுதலையாக்க இந்த வெளிப்பாட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன். உப்பு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த வெளிப்பாட்டை வைத்து உங்களை நான் விடுதலையாக்க போகிறேன். என்னென்ன சாபத்தோடு போராட்டத்தோடு அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசகி கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்ய போறேன்னு தெரியாம கர்த்தர் இன்றைக்கு வழி உண்டு பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். Thank you Lord Jesus. Thank you Jesus. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள், உனக்கு எதிரான என்னென்ன ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிறதோ அது இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காது. கர்த்தர் அதை வாய்க்க விட மாட்டார். இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக உங்களுடைய வீடுகள்ல கிரியை செய்கிறதான எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நிறைய பேர் வீடுகள்ல இருளின் ஆதிக்கம், என்ன பண்றன்னு தெரியல, உங்களுடைய வீடுகளுக்கு போக உங்களுக்கு பிரியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க ஆரம்பத்திலே மகத்துவமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க விடுதலை யாக்க ஆரம்பித்து விட்டமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you ஆண்டவரே. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்ட மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில். வாய் திறந்து சொல்றீங்களா? நீ உயிரோடு இருக்கும் வரையிலும், வாய் திறந்து சொல்லுங்க. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவர் இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தத்துக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமானவரோட மறைவுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கனெக்ஷன் மேல, எல்லா உறவுகள் மேல, குடும்பங்கள் மேல ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் விடுதலையாவதுக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகள், இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடி இருக்கிற தடைகள், சூழ்நிலைகள், நெருக்கங்கள், இந்த மீட்டிங்ல இருக்க கூடாது என்று சொல்லி அலக்களித்துக் கொண்டிருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அமைதியாயிரு. Be silent in the name of Lord Jesus. அமைதியாக இரு. ஒரு சில வீடுகள்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. அசுத்த ஆவிகள் பிடித்த ஒரு சில வாலிபர்கள் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண விடாதபடி போனை கட் பண்ணணும்னு முயற்சி செய்யறாங்க. குடும்பத்துல இருக்கிற நீங்க
ரொம்ப போராடி கொண்டிருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன், எல்லா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்பொழுதே எல்லா பாதகமான அசுத்த வல்லமைகள் அமைதியாயிருந்து கட்டளையிடுகிறேன். Be silent in the name of Lord Jesus. நெட்வொர்க் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகளை கொண்டு வருகிறதான பிசாசுடைய வல்லமைகளை கட்டிந்து கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உம்முடைய பரிபூரண சித்தம் இந்த நாள்ல, இந்த நேரத்துல பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த நாள்ல எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக, எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக. உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய திவ்ய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு மேல ரத்தத்தை தெளித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆராதனை ஆரம்பத்திலேயே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில நாம தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபித்த போது, கர்த்தர் என்னுடைய ஜனங்கள் அநேகர் விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறாங்க, அவங்களை நீ விடுவிக்கும்படியாக ஒரு விடுதலை கூடுகையை செய்ய வேண்டும். இது ஒரு தீர்க்க தரிசன விடுதலை கூடுகை. அது என்ன தீர்க்க தரிசன விடுதலை கூடுகை? கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பேசி, இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்ய சொல்லு, அவர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட அந்த காரியங்களை செய்யும் போது நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வருவேன், அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம கேட்டு உங்கள் மத்தியில் நாங்க பேச வந்திருக்கிறபடினாலதான் இது தீர்க்க தரிசன விடுதலை கூடுகை. உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு நீங்க விடுதலை அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்க போய்கொண்டிருந்தான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எனக்கு நன்றாக ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியுமா? இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையில நீங்க இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு நெருக்கம், கணவன் மனைவி கடையில ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு அவமானம், ஒரு காரியம் வாய்க்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அடுத்த கட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? நெடுங்காலமா ஏதோ ஒரு காரியத்துல ஒரு முடிவு வராதபடிக்கு ஒரு பிரச்சனை, உங்களுடைய சரீரத்துல ஒரு வியாதி, உங்களுடைய குடும்பத்துல அடிக்கடி 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 ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டு உங்களால் தலை நிமிர முடியாதபடி, தலை தூக்க முடியாதபடிக்கு, ஒரு கட்டம் நீங்க அப்படியே தலை தூக்கி எழும்பி வர்றது போல மேல வந்து கொஞ்சம் சந்தோஷம் வரும்போது மறுபடி ஒரு பலத்த அடி, மறுபடி கீழே விழுந்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை கர்த்தர் நீ சந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்பினபடினாலே இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இந்த நாள்ல நாங்க பேச போகிற காரியம் சால்ட், உப்பு. உப்பு, இந்த உப்பு என்கிற காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாங்க தலைப்பாக வைத்து நாங்க பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு விடுதலை காத்திருக்கிறது. ஆகவே கவனமாய் இதை கேளுங்க. இது உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து பேசுகிறதான வார்த்தை. நீங்க யாராக வேணா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருண்ட பகுதி இருக்கிறது அல்லவா, ஏதோ ஒரு பகுதி விடுதலை ஆக வேண்டி இருக்கிறது அல்லவா. கர்த்தர் அதற்கான ஒரு தீர்வை இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறார். அதற்கான ஒரு பதிலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உப்பு, அதை குறித்து நாம பார்க்க போகிறோம். பொதுவாக தேவன் ஒரு அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்வதற்கு, தேவன் ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஒரு காரியத்தை செய்வதற்கு சாதாரணமான சரளமான விஷயங்களை பயன்படுத்துவதை நம் வேதத்துல காணக்கூடியதா இருக்கும். ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, இது ஆச்சரியமான ஒரு அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்ற காரியங்கள்ல தேவன் வந்து ஏதாவது ஒரு சரளமான ஒரு காரியத்தை பயன்படுத்தி தான் அப்படி செய்வதை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். நம்ம சூப்பர் நேச்சுரல் நம்ம சொல்லுவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை தேவன் செய்யும் போது அதுக்கு பயன்படுத்தின காரியங்கள் சரளமான விஷயங்கள். உதாரணத்துக்கு, செங்கடலை மோசே என்கிறதான கர்த்தருடைய தீர்க்கதரிசி செங்கடலை இரண்டாக பிளக்குறாங்க. அந்த செங்கடலை இரண்டாக பிளப்பதற்கு அவர் பயன்படுத்தினது, அவர் கையில் இருந்த கோல், ஒரு மரத்தினுடைய கிளை, காய்ந்து போன கிளை, அது ஒரு கோலாக அவர் பயன்படுத்தினார். அந்த கோலை அவர் உயர்த்தின போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. அப்போ ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான காரியம் நடப்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் நாம் வரும்போது இயேசு சுவாமி அநேகரை சுகமாக்கினார். அதுல பிறவி குருடன் என்று சொல்லி ஒருவன் இருந்தான். பிறவி குருடன். அவருக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, தன்னுடைய வாயிலிருந்து எச்ச துப்பி
மண்ணுல அப்படியே துப்பி அதை சேராக்கி அதை அப்படியே ஒரு களிமண்ணாக ஏற்படுத்தி அது அந்த பிறவிக்குருடைய கண்கள்ல பூசுகிறார். அவன் பார்வை அடைந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மகத்துவமான ஒரு அற்புதம். பிறவிக்குருடன், வைத்தியர்களால் கைவிடப்பட்டவனா இருக்கலாம், ஆனால் சாதாரண ஒரு களிமண், அவருடைய எச்சு, அந்த மண், அதை வச்சு அவர் அவனை விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். அப்போ வேதாகமத்துல நாம பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி நிறைய அற்புத அடையாளங்கள், மகத்துவமான காரியங்களை தேவன் சாதாரணமான பொருட்களை வைத்து செய்ததை நாம காணக்கூடியதா இருக்கிறது. அதே போலதான் இந்த உப்பு. இந்த உப்பை பயன்படுத்தி நாம் அநேக பகுதிகளில் விடுதலை அடைய முடியும். அநேக பகுதிகளில் நாம் விடுதலை அடைய முடியும். பொதுவாக இந்த உப்பு நாம எதுக்கு நாங்க பயன்படுத்துவோம்? வீட்டுல நாங்க உப்பை நாங்க பயன்படுத்துவோம்ல, டேஸ்டுக்காக நாங்க பயன்படுத்துவோம். உப்பில்லா பண்டம் குப்பையில நம்ம சொல்லுவோம். உப்பை நம்ம பயன்படுத்த சுவைக்காக, உப்பு போட்டாதாங்க அது கரெக்ட், இல்லைன்னா அது சப்புன்னு இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, பிளேவருக்காக நாம் உப்பை நம்ம பயன்படுத்துவோம். இந்த உப்பு பதப்படுத்துவதற்காக, பிரிசர்வ் பண்ணுவதற்காக நம்ம பயன்படுத்துவோம். அதே நேரத்துல ஒரு பொருளை கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கு உப்பு தண்ணியில நாங்க போட்டு வைப்போம். உப்பை நம்ம போட்டு வைப்போம். மீனை அப்படியே பழுதாக்காம இருக்கணும்னு சொன்னா, கெட்டு போகாம இருக்கணும்னா அதை நம்ம கருவாடா மாத்துறது உப்பை போட்டு வைப்போம். ஊறுகாய் பண்றதுக்கு தேசிக்காவை நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு போட்டு நம்ம தேசிக்காவை மாத்தி வச்சிருவோம், ஊறுகாவை மாத்தி வச்சிருவோம் தேசிக்காவை. அப்போ அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக உப்பை நாம் பயன்படுத்துகிறோம். பதப்படுத்தி வைப்பதற்காக நாம் உப்பை நாம பயன்படுத்துகிறோம். இது உப்பு ஒரு சுத்திகரிப்பதற்காகவும் பயன்படுகிறது. தண்ணியில நீங்க போடும்போது அதுல ஒரு சுத்திகரிப்பு கூட அந்த உப்பு, சால்ட் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சாதாரணமா இந்த உப்பு நிறைய காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த உப்பினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த உப்பு பயன்பட போகிறது? இன்றைக்கு நம்ம பேச போகிற காரியம் அதுதான். இந்த உப்பு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பயன்பட போகிறது, எப்படி நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். நான் நம்புகிறேன் நீங்க வீட்டுல எல்லாம் உப்பும் கையுமா நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க இருக்கிற பிரேயர்ல உப்போட தான் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்க அப்படிதான் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஏன்னா நாங்க பிளஸ் பண்ண போகிறோம் அந்த உப்பை. இந்த உப்பு எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஒரு விடுதலைக்கு அடையாளம். உப்பு ஒரு விடுதலைக்கு அடையாளம். உப்பு ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளம். கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த ஆவிக்குரிய விதத்திலையும் இந்த உப்பு ஒரு விடுதலைக்கு அடையாளம். பிசாசுடைய கிரியைகள்ல நீங்க அகப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அசுத்தாவின் தாக்கத்தில் நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, இந்த உப்பு ஆவிக்குரிய ரீதியில உங்களை விடுதலை கொண்டு வர போகிறது. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க போகிறது. இந்த உப்பை நாங்க பயன்படுத்த போகிறோம். சத்ருவின் திட்டங்களை அதமாக்குவதற்காக, தகர்த்து போடுவதற்காக இந்த உப்பை நாம் பயன்படுத்த முடியும். ஏன்? தேவன் சாதாரணமான ஒரு காரியத்தை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். உங்களுடைய இடத்தை அது சுத்திகரிக்கும். நீங்க உப்பை எடுத்து உங்களுடைய வீடுகள்ல போடும்போது, தூவும் போது, இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தை எடுத்து விசுவாசத்தோடு நீங்க செய்யும் போது அந்த உப்பினால் உங்களுடைய வீடு சுத்திகரிக்கப்படுகிறது, ஒரு பாதுகாப்பை பெறுகிறது. நீங்க உப்பை உங்களுடைய வீடுகள்ல போடும்போது அது தேவனுடைய ஒரு இடமாக, தேவனுடைய ஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக, இது தேவனுடைய டெரிட்டரி, இது தேவன் ஆளுகை செய்கிற இடம், தேவன் இந்த இடத்துல உலாவுகிற இடம் என்று நீங்க பிரகடனப்படுத்துகிறீர்கள். உப்புல அவ்வளவு விஷயம் இருக்குங்க. உப்பு சாதாரணமான கிச்சன்ல இருக்கிற ஒரு ஐட்டம் மாத்திரமல்ல. உப்பு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டது. உப்பு தடைகளை அகற்றி போடும். தடைகளை அகற்றி, வாழ்க்கையில போராட்டம், குழப்பங்கள், ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்ல, எதை செய்தாலும் விழுகை, வீழ்ச்சி, வீழ்ச்சி, வீழ்ச்சி. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எந்த விதமான விருத்தியுமே இல்லாத வாழ்க்கையை சோர்ந்து போய் தோல்வியான நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய வேலையில எந்த ஆசீர்வாதமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய விடுதலை நாள். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம பேசுகிறோம் ஏன்னு சொன்னா, இன்றைக்குதான் உங்களுடைய முழுமையான ஒரு விடுதலை நாள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய விடுதலை நாள். இன்றைக்கு உங்களுடைய ஒரு விடுதலை நாள். இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. நாம் வாழுகிறதான இந்த உலகம் நிறைய மந்திரவாதம், பில்லி சூனியம், அசுத்த வல்லமையின் தாக்கங்கள், பிசாசுடைய கிரியைகள்,
சாபங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு உலகம். நாம் அதை அறிஞ்சு கொண்டாலும் அறியாவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் இந்த தாக்கங்கள் எல்லாம் இருக்கு. அசுத்தாவின் தாக்கங்கள் இருக்கு, சாபத்துடைய தாக்கங்கள் இருக்கு. நீங்க ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் ஏதோ ஒரு பாதையில், ஒரு நெருக்கத்தின் பாதையில் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க தானே. ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு தேவை, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்குது இல்ல? ஆமா, உங்களோட வாழ்க்கையில இருக்க அந்த இருண்ட பகுதி இன்றைக்கு மறைய போகிறது. எப்படி? இந்த உப்பை பயன்படுத்தி நாம் அதுல இருந்து நாங்கள் விடுதலை அடைய போகிறோம். உப்பை பயன்படுத்தி நீங்க இன்றைக்கு விடுதலை அடைய போகிறீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமான பொருட்களை வச்சுதான் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். உப்பு ஒரு சாதாரணமான ஒரு பொருள். உப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை, தடைகளை உடைத்து போட போகிறது. நீங்க உப்பை பயன்படுத்தும் போது உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில நீங்க உப்பை பயன்படுத்தும் போது நீங்க அதை தேவனுடைய இடம் என்று நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. ஒரு உப்பு எடுத்து நீங்க வீட்டுல போடுறீங்கன்னா இந்த இடம் தேவனுக்கு சொந்தம்னு நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. அந்த இடத்துல தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதுதான் அந்த உப்புல இருக்குதான வல்லமை. நீங்க போக போக உங்களுக்கு நான் வேத வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பிரதர், நீங்க சொல்ற காரியம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இல்ல, உங்களுக்கு அதுக்கு நான் பதில் சொல்றேன். இது மூட நம்பிக்கையா இல்லையன்றது உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம, நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்காம, ஒரு அற்புதத்தை காணாம நாம உங்களுக்கு பேச முடியாது. என் வாழ்க்கையில நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆமா, தேவன் அதுல கிரியை செய்கிறார். உப்புல ஒன்றுமே கிடையாது. ஆனால் உப்புல இருக்கிற ஆவிக்குரிய காரியம், நம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை தேவன் பயன்படுத்துகிறார். அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன். சாதாரணமான காரியங்களை வைத்து, மோசையோட கையில் இந்த கோல் போல, அந்த மண்ணு போல சாதாரணமான காரியங்களை வைத்து தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டா நமக்கு ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது, இந்த உப்புல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. லேவியராகமம் 2:13. நீ படைத்திருக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கை உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. ஆமென். பாருங்க, நாங்க படைக்க வேண்டிய எல்லா காணிக்கைகளையும் உப்பையும் சேர்த்து படைக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உப்பையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நீங்க அதுல செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உப்புல அவ்வளவு வல்லமை இருக்கு. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 35. ஒரு சில வசன ஆதாரங்களோட ஒரு அடிப்படையை நம்ம போட்டுட்டு அடுத்த கட்ட நம்ம வெளிப்பாட்டுக்கு நம்ம கடந்து போகலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். தைலக்காரர் செய்கிறது போல அதற்கு பரிமள மேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஆமென். இதுல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல, மொழிபெயர்ப்புகள்ல உப்பை பயன்படுத்தினார்கள், தூப வர்க்கத்துக்கு உப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உப்பு ஒரு தூப வர்க்கமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி உப்புல அவ்வளவு காரியம் இருக்கு. உப்பு ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையாக நீங்க இதை சேர்க்கணும். நீங்க ஒரு பலியை செலுத்தும் போது உப்பையும் சேர்த்து படைங்க, உப்பு போட்டு அதை நீங்க படைங்க. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant. இந்த உப்புல என்ன பிரதர் இருக்கு, இது ஒரு மூட நம்பிக்கை தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இது ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்ட். இது ஒரு தீர்க்க தரிசன செயல். கர்த்தருடைய காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் அதை கூடாக ஒரு கிரியை நடப்பிக்கிறார். மோசையருடைய கையில இருந்த கோல் போல உப்பு ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். உப்பு அது நீடித்த காலத்துக்கு தாக்கு பிடிப்பதற்காக உப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு தூய்மைப்படுத்துவதற்காக நாங்க பயன்படுத்துகிறோம். உப்பு இந்த பதப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம். அது ஒரு பிளேவர் மாத்திரம் அல்ல, அது ஒரு தெய்வீக கீழ்ப்படிவு. அது டிவைன் ஃபங்க்ஷன். ஒரு செயல்பாடு நடப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 19. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமார்த்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்பது மாறாத உடன்படிக்கை சென்றார். ஆமென். பாருங்க, இது ஒரு மாறாத உடன்படிக்கை. மாறாத உடன்படிக்கை. இது கவனன்ட். இதுல ஒரு உடன்படிக்கை இருக்கு. இது ஒரு மாறாத ஒரு உடன்படிக்கை இங்க காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ இது நீங்க வீட்டுல பயன்படுத்தும் போது உங்களுடைய வீட்டை நீங்க தெரியப்படுத்துறீங்க, இது கர்த்தருக்கு சொந்தமான ஒன்று, இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு இடம், இது கர்த்தரால் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம்னு சொல்லி நீங்க பிரகடனப்படுத்துகிறீர்கள். நீங்க அந்த இடத்துல தெரியப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட வீடுல உப்பை நீங்க போடும்போது இது கர்த்தருக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியில நீங்க தெரியப்படுத்துறீங்க. ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நீங்க தெரியப்படுத்துறீங்க. பிசாசின் சேனைகளுக்கு தெரியப்படுத்துறீங்க. உப்ப நீங்க கொட்டுறீங்க, ஒரு இடத்துல பிளஸ் பண்றீங்க, ஜெபத்தோடு கூட இயேசுவின் நாமத்துல நீங்க தூவும் போது அந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமான இடம் என்று நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. இந்த வீடு, இந்த இடம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இடம், segregated unto God, set apart, கர்த்தருக்கென்று வேறுபடுத்தப்பட்ட ஒரு இடமாக நீங்க உப்பை போடும்போது நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? உண்மையா நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க உங்களோட வீடு ஒரு பெத்தேலாக இருக்கணும்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? என் வீடு ஒரு வானத்தின் வாசலாக இருக்கணும், என் வீடு ஒரு பெத்தேலாக இருக்கணும், தேவன் உலாவுகிற இடமாக இருக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் விரும்புறீங்கல்ல? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விரும்புறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் நாங்க விரும்புறோம் நம்ம வீடு ஒரு பெத்தேலாக இருக்கணும், தேவன் உலாவுகிற வீடாக இருக்கணும் விரும்புகிறோம். ஆனா அப்படி நடக்குதா? ஏதோ ஒரு வகையில ஒரு போராட்டம், கலக்கம், சில பேருக்கு ஏண்டா இந்த வீட்டுக்கு வாரன்ற ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி பிரச்சனைகள், குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள், கவலைகள், சண்டைகள், நிம்மதி இல்ல, நிம்மதியான தூக்கம் இல்ல, அநேகருக்கு இரவுல கெட்ட சொப்பனங்கள், கனவுகள், இதனாலே ஒழுங்கா தூங்க முடியல, வாழ்க்கை உங்களுக்கு ருசிகரமா இல்ல. உப்பு இது உங்களை விடுதலையாக்கும். நீங்க உப்பை தூவும் போது, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க தூவும் போது அந்த இடத்தை நீங்க பிரகடனப்படுத்துறீங்க, இது தேவனுக்கு சொந்தமான இடம், இனி சாத்தானுக்கு இங்க இடம் இல்ல, பிசாசுர சேனைகளுக்கு இங்க இடம் இல்லை என்பதை நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அதுதாங்க இந்த உப்புல இருக்கதான வல்லமை, உப்புல இருக்கதான காரியம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 4 எசேக்கியேல் சாப்டர் 16 verse 4. எசேக்கியேல் 16 அதிகாரம் 4 வாசி பாருங்களேன். அங்க குழந்தைகளை சுத்திகரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த உப்பு பாருங்க. எசேக்கியேல் 16:4. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. பாருங்க, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை அப்படின்னா அந்த காலத்துல குழந்தைகளை உப்பால் சுத்திகரித்து இருக்கிறாங்க, உப்பை பயன்படுத்தி சுத்திகரிப்புக்காக யூஸ் பண்ணிருக்கிறாங்க. உப்பு ஒரு சுத்திகரிப்பதுக்கு ஒரு அடையாளம், உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதுக்கு ஒரு அடையாளம். நீங்க உப்பை எடுத்து அதை பிளஸ் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு நீங்க நம்புறீங்க, ஆமா இதுல ஒரு தெய்வீக காரியம் உண்டு, கர்த்தர் ஒரு சாதாரண காரியத்தை அசாதாரணமாக பயன்படுத்த முடியும், நீங்க விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, கீழ்ப்படுறீங்க. அந்த கீழ்ப்படிவோடு கூட அந்த உப்பை எடுத்து நீங்க போடுறீங்க உங்களோட வீடுகள்ல. உங்களை நான் சொல்லுவேன், அதை எங்க எப்படி போடணும் உங்களை சொல்லி தர போகிறேன், என்ன சொல்லி நம்ம போடணும்ன்றத உங்களை சொல்லி தர போகிறேன். நீங்க விடுதலை அடைய போகிறீங்க. நீங்க அப்படி போடும்போது அந்த இடத்தை சுத்திகரிக்கிறீங்க, கர்த்தர் உலாவுகிறதுக்கு ஏற்ற ஒரு இடமாக நீங்க சுத்திகரிக்கிறீங்க அந்த இடத்தை. ஹல்லேலூயா. இனி இந்த உப்புல இருக்கதான ரெவலேஷனுக்குள்ள நாம் போகிறோம், வெளிப்பாட்டுக்குள்ள போகிறோம். இதெல்லாம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. உப்பு இப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இன்னும் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனி கர்த்தர் உங்களோட பேச சொன்னதான வெளிப்பாட்டுக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2 அதிகாரம் 19 இருந்து நாம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 19 இருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? அங்க ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. அதுல இருந்தா உங்களோட கர்த்தர் இடைப்பட போகிறாங்க. பின்பு
பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலமும் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோணியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஆமேன். ஆமென். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதாம் அந்த தண்ணீர். இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த வசனத்துல ஒரு இடம், அது குடியிருப்புக்கு நல்லது, இருக்கிறதுக்கு நல்லது, நல்ல அருமையான ஒரு இடம், சூப்பரான ஏரியா. நீங்க நாம வாழ்கிறதான, நம்ம வசிக்கிறதான கண்டி பகுதி வந்தீங்கன்னா சூப்பரான இடம், நல்ல குளிர்ச்சியான இடம், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும், ரொம்ப அதிகமான குளிரும் இல்ல, அதிகமான சூடும் இல்ல, கரெக்டான ஒரு இதுல இருக்கும், நல்ல இடம். அதே போலதான் பிளசன்ட், ஒரு அருமையான ஒரு இடமாம், குடியிருப்புக்கு நல்லது. அந்த குடிமக்கள் சொல்றாங்க எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த இடம் வாழ்றதுக்கு நல்ல இடம், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. வாழ்றதுக்கு நல்ல இடம், ஆனா ஒரு பிரச்சனை, அந்த தண்ணீர் நல்லதல்ல, நல்லதல்ல, தண்ணீர் கெட்டது, தண்ணீர் கெட்டது. வாய் திறந்து சொல்றீங்களா? தண்ணீர் கெட்டது, தண்ணீர் கெட்டதான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்திலையும். அந்த வாட்டர் பேட், பேட் வாட்டர், கெட்ட தண்ணி, குடிக்க முடியாது, கசப்பா இருந்திருக்கும் சில நேரம், அந்த மாறா மாதிரி. சில நேரத்துல அந்த ஊத்த மிக்ஸ் பண்ணி இருந்திருக்கும், அசுத்தங்கள் கலந்திருக்கும், தேவையில்லாத சரத்துக்கு ஒவ்வாத நிறைய காரியங்கள் அதை மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். கெட்டது, தண்ணீர் கெட்டது. சில நேரம் உங்களோட வாழ்க்கையில கூட, இந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு பிரதர், குடியிருப்புக்கு நல்லது, இந்த வாழ்க்கை நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனா இப்ப இந்த வாழ்க்கை பாழாய் போய் விட்டது, கெட்டு போய் விட்டது, நான் கெட்டு போயிட்டேன், நான் கரப்ட் ஆயிட்டேன், நான் அசுசி ஆயிட்டேன், எனக்குள்ள கரப்ஷன் வந்துருச்சு, நான் முந்தி எல்லாம் அப்படி இல்ல பிரதர் பாஸ்டர், நான் அப்படி முந்தி கிடையாது, என் வாழ்க்கையை நான் நல்லா தான் ஆரம்பிச்சேன், ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையை மாறிடுச்சு. குடியிருப்புக்கு நல்லது, என் வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப என் வாழ்க்கை மாறிடுச்சு. தண்ணீரை போல என் வாழ்க்கை கெட்டதுன்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய சுத்திகரிப்பதற்காகவும் பியூரிபிகேஷனுக்காகவும் தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்துறது தான் தண்ணீர். உங்களோட வாழ்க்கை ஒரு கெட்டுப்போன ஒரு வாழ்க்கையா? உங்களோட வாழ்க்கை நாரி போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த தண்ணீரை போல உங்களோட வாழ்க்கையே நீங்க இழந்து போன நபராக நீங்க இருக்கிறீங்களா? கெட்டு போன தண்ணீர் நல்லதல்ல, அந்த தண்ணீர் குடிப்பதற்கு நல்லதல்ல. ரெண்டாவது பாருங்க, தண்ணீர் கெட்டது, தண்ணீர் கெட்டது. ரெண்டாவது, அந்த நிலம் பாழ் நிலம். அந்த நிலம் எப்படிப்பட்டது? நிலமும் பாழ் நிலம். பாழ் நிலம்னா அமுல் பால், ஆவின் பால், ஹைலண்ட் பால், அந்த பாலா இல்ல, பாழ். இது பால்னா பாலா போன நிலம், பாலா போயிருச்சு, வறண்டு போனது. ஆங்கிலத்துல பேரன் லேண்ட் அப்படின்னு இருக்கு, வறண்டு போயிருச்சு. அந்த அளவுக்கு தண்ணியை காணாத ஒரு நிலம், அதுல பலன் இல்லாத ஒரு நிலம், அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலம், அதுல நாம் எதுவும் விதைக்க முடியாது, பாழாய் போன ஒரு நிலம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய குடும்பம், நீங்க கைட்டு செய்கிற காரியம், அது எல்லாமே பாழாய் போய் இருக்கிறதா? தண்ணீரை போல கெட்டு போய் இருக்கிறதா? வாழ்க்கை நல்லாதான் ஆரம்பிக்கிறோம், ஏதோ வாழ்க்கை போகுது, குடியிருப்புக்கு நல்லது, ஆனா தண்ணீர் இல்லையே, பாழாய் போன நிலமே. அத்தியாவசிய தேவைகளே ஆசீர்வாதமா இல்லையே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்க அலைகிறோமே, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்க போராடுகிறோமே, ஒரு வேலை இல்லாம தடுமாறுறோமே, வேலைகள் நிரந்தரம் இல்லாம இருக்கிறதே, அசுத்தமான எண்ணங்களும் நினைவும் அடிக்கடி வருகிறதே, குடும்பத்தில் உண்மையாக இருக்க முடியலையே, கணவன் மனைவி உறவுகள் உண்மையாக இருக்க முடியவில்லையே, என்ன குடும்பத்தை நான் நடத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியல, வருமானம் இல்ல, சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிறேனே. பாழாய் போன நிலமாக இருக்கிறீங்களா? கெட்டு போன தண்ணீராக இருக்கிறீங்களா? கெட்டு போன தண்ணீர்.
அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி வருகிறார். எலியா தீர்க்கதரிசி வந்து ஒரு புது தோண்டியை எடுத்து, ஆங்கிலத்துல ஒரு பால், கரெக்டா? ஒரு பால், ஒரு கோப்பன்னு வச்சுக்கலாமா? ஒரு பால், தண்ணி எல்லாம் கை கழுவல நம்ம வைப்போமே, அந்த மாதிரி ஒண்ணு எடுத்து அது உப்பை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. ஏன் உப்பு? சொல்லிருக்கலாம்ல கொச்சிக்காய் தூள் கொஞ்சம் கொண்டு வாங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் கொண்டு வாங்க, சொல்லிருக்கலாம்ல கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அரைச்சு கொண்டு வாங்க, சொல்லிருக்கலாம். இல்லாட்டி ஒரு கல்லு, ஒரு மண்ணு, மணல் மூட்டை, அதை கொஞ்சம் அள்ளி கொண்டு வாங்க, சொல்லிருக்கலாம்ல. ஏன் உப்பு? ஏன் உப்பு? There is something there in the salt. உப்புல ஒரு காரியம் இருக்கு பிரியமானவர்களே. உப்பு வெறுமனே ஒரு பிளேவருக்காக பயன்படுத்துவது அல்ல. உப்பு ஒரு பிளேவருக்காக மாத்திரம் பயன்படுத்துவது அல்ல. அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதை நம்ம ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாக நாம் பயன்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். உப்பு இது மூட நம்பிக்கை கிடையாது. அப்ப ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதை செய்ய வேண்டும்? உப்பு, அந்த உப்பை எடுக்கிறார், அது ஒரு புதிய ஒரு பால்ல போடுறாரு. போட்டு அது எந்த இடத்துல அந்த தண்ணீர் சுரக்குதோ, வசனத்துல வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதுல உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது, அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துல பாருங்க. கொண்டு வந்த போது அவங்க என்ன பண்றாங்க? அவன் நீரூற்றண்டைக்கு போய், நல்லா கவனிங்க, மிக முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அவன் நீரூற்றண்டைக்கு போய், நீரூற்றுனா எங்க? நீரூற்றுனா என்ன? நீரூற்றுனா தண்ணீர் சுரக்கிற ஸ்தானம், தண்ணீர் சுரக்கிற மூலஸ்தானம் தான் அந்த நீரூற்று. நீரூற்றுல இருந்தா தண்ணி வருகிறது. நீங்க கண்டிக்கு மேல மலையக பகுதியில இலங்கைக்கு வந்தீங்கன்னா, இந்த மலையக பகுதியில் நீங்க அதிகமா நீங்க நீரூற்றுகளை பார்க்கலாம். சுத்தமான தண்ணீர் சுரக்கிற இடம், தண்ணீர் வருகிறதான பிறப்பிடம். அங்க என்ன பண்றாரு இந்த தீர்க்கதரிசி? அந்த புதிய பால்ல, அந்த புதிய கோப்பையில உப்பை எடுத்து, அந்த உப்பை நீரூற்றுல கொண்டு போய் போடுகிறாரு. அது சுரக்கிற அந்த ஸ்பிரிங் தண்ணீர் சுரக்கிற இடத்துல கொண்டு போய் போடுகிறாரு. அந்த தண்ணீர் கெட்ட தண்ணி, பேட் வாட்டர், அந்த இடத்துல கொண்டு போய் போடுகிறாரு. அதுல அர்த்தம் என்ன? அதுல அர்த்தம் என்ன? இந்த உப்பை உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஸ்தானங்கள் ஆசீர்வதிப்புக்காக தேவன் வாசலாக வைத்திருக்கிறாரோ அந்த வாசல்கள் எல்லாம் நீங்க போடணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க இதை பயன்படுத்த முடியும். இந்த உப்பை, நீரூற்று, தண்ணீர் சுரக்கிற இடம், தண்ணீர் வருகிறதான இடம், மூலஸ்தானம், மெயின் பிளேஸ், அந்த இடத்துல உப்பை போடுறதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அந்த உப்பை உங்களோட வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டிய இடங்கள்ல எல்லாம் நீங்க உப்பை நீங்க பயன்படுத்த முடியும். உங்களோட எந்தெந்த இடத்துல என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க பயன்படுத்த முடியும். பாருங்க, உங்களுடைய வீடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய வீடுகளுக்கு போறதுக்கு பிடிக்காது. ஏன்டா நம்ம வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிற நேரங்கள் உண்டு. ஏன்? அந்த வீடே இருளா இருக்கும், நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அடிபொடியும் சண்டையும் குழப்பமும். வீட்டை விட்டு வெளியில வந்தா கொஞ்சம் நிம்மதி, ஆனா வீட்டுக்கு போக மனம் இல்ல. உங்களோட வீடு நிர்ணயிக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. உங்களோட வீடு நிர்ணயிக்கும் நீங்க எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு. உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் பகுதிகள். உங்களுடைய வீடு சாதாரணமான ஒவ்வொரு அறைகளும் உங்களோட ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துற இடங்கள். உங்களோட வீட்டுல கிச்சனுக்கு போனா, சமையல் அறைக்கு போனா, அங்க அரிசி நிரம்பி வழிகிறதா? நிரம்பி வழிய வேணாம், 2-3 நாளைக்கு ஆக்குற மாதிரி இருக்கா? பருப்பு, மரக்கறி வகைகள், தானிய வகைகள், ஒரு வேளை டீ குடிக்கிறதுக்கான சாமான் இருக்குதா? இது எப்படி இருக்குமா? இருந்தா கொஞ்சம் ரைட், ஓகே, ரன் பண்ணக்கூடியதான ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க. எங்க பிரதர், எங்க பாஸ்டர் சொல்றீங்களா? உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்தானங்களும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, சாபத்துல இருக்கிறீங்கன்னு காண்பிக்கிறது. உங்களோட படுக்கை அறை அது எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய லிவிங் ரூம், உங்களுடைய மெயின் ஹால், அதுல உங்களுடைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒருத்தர் கண்டு காணாத மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அவங்க பாட்டுல, நான் எந்த பாட்டுல அப்படி போய் கொண்டிருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வீடுகள் இருக்கிற ஒவ்வொரு அறைகளும், உங்களுடைய வீடும், வீட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வளாகமும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க என்கிறத ஆவிக்குரிய ரீதியில அது வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்குது. Your house is represents something in spiritual realm. உங்களுடைய வீட்டில் இருக்க ஒவ்வொரு அறைகளும், உங்களுடைய வீடு ஒவ்வொரு பகுதிகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது.
உன்னோட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பகுதி எப்படி இருக்கு இன்னைக்கு? எலிசா தீர்க்கதரிசி அந்த நீரூற்று சுரக்கிற இடத்துல அங்க கொண்டு போய் அந்த உப்பை போட்டாராம். அதேதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க போடணும்ன்றத இன்னைக்கு நான் உங்களை பேச போகிறேன். இந்த உப்பை நான் எங்க பயன்படுத்தணும், எங்க நான் போடணும், எங்க போட்டா எனக்கு blessing வரும். இப்ப உப்புல ஒரு காரியம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காண்பிச்சுட்டேன். வேத வசனத்தின்படி உப்புல ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கு. அதனாலதான் அங்க தீர்க்கதரிசியான உப்பை போட்ட உடனே அது சுத்திகரிக்கப்படுகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மூட நம்பிக்கை அல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகம புத்தகத்துல அங்க தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அங்க தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை தெரியுமா? நான் எகிப்தியர்களை சங்காரம் பண்ண போகிறேன், அவங்கள நான் தண்டிக்க போகிறேன், அவங்கள நான் அடிக்க போகிறேன். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்கா என்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்பதாக என்ன செய்யணும்ன்றத அவர் சொல்லி கொடுக்குறாங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும், அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்க வச்சுக்கொள்ளணும். அந்த ஆட்டை நீங்க அடிக்கணும், அதாவது கொல்லணும், ரத்தத்தை புசிக்க கூடாது, கொழுப்பை புசிக்க கூடாது. அது உங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நீங்க புசிக்கணும். அந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வாசல் நிலைக்கால்களை நீங்க போடணும். நீங்க சொல்லுங்க, இப்ப மூட நம்பிக்கையா இது? மூட நம்பிக்கையா? தேவன் சொன்னாரு அந்த ரத்தத்தை பார்த்து தேவன் அதை அழிக்காதபடிக்கு அதை கடந்து போனார். இஸ்ரவேலருடைய உயிர் இந்த காரியத்தை செய்ததினால் தப்பிற்று என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது மூட நம்பிக்கையா? இல்லை பிரியமானவர்களே. வசனம் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிவதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேலை. கர்த்தர் எதை வேணாலும் பயன்படுத்த முடியும் ஒரு அற்புத அடையாளத்தை செய்வதற்கு. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு உப்பை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும்படி, உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி உப்பை பயன்படுத்தும்படி தேவாவியர் நம்மளோட வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில சாபங்கள் நிறைந்திருக்கிறது, பாரங்கள் நிறைந்திருக்கிறது, போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது, சாபத்தின் மேல சாபம். அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு தெரிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நான் விடுதலையாக்க எழும்பி விட்டேன். நீங்க தேவனுக்கு, நீங்களும் உங்களுடைய வீடுகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தருக்கு டெஸ்பரட்லி நீட் இட். தேவனுக்கு வைராக்கியமே தேவைப்படுகிறீர்கள். உங்களுடைய வீடு தேவனுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு வைராக்கியமே தேவைப்படுகிறது. தேவனுடைய ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவைப்படுகிறதுனால உங்களுடைய வீட்டை தேவன் முதலாவது சுத்திகரித்து உங்களுடைய எல்லா சாபத்திலிருந்து நீங்களாக்கி பிசாசின் கையில் இருக்கிறதான உங்களுடைய அந்த எல்லையை சுதந்திரமாக்கி உங்கள் கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேவநாமத்துக்கு என்ற கர்த்தர் பயன்படுத்தும்படியாக இன்றைய கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன் நான் விடுதலை அடையணும்? எங்களுக்காக இவ்வளவு கரிசனை தேவன் கரிசனைப்படுகிறார். ஐயா, நீங்க விடுதலையாக வேண்டும் என்று. எத்தனை நாள் உங்களை வீடுகள்ல பிரச்சனையும் போராட்டமும் சூனியமும் மந்திரமும் செய்வினையும் ஏவலும் நோயும் வியாதியும் மருந்தும் மெடிக்கலும் கிளினிக்கும் இப்படி என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில நீங்க பிழைப்பதற்காக எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்க போகிறீர்கள்? கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லா நோய்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, பேயின் தாக்குதலிலிருந்து, அசுத்த வல்லமிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தருக்கு ஒரு ஜனமாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் உங்களோட வெளிப்பாடாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உப்பு, நீங்க தான் அந்த உப்பு. நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உங்களை ஒரு உப்பாக மாற்றணும் கர்த்தர் பிரியப்படுகிறார். உப்பை கொண்டு விடுதலைக்காக நாங்க பயன்படுத்த முடியும். அந்த உப்பு கொட்டப்படுகிற இடத்துல அது தூய்மைப்படும். அந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம் என்று பிரகடனப்படுத்துகிறோம். நீங்களே உப்பாக இருக்கிறீர்கள். நீங்க தேவனுக்கு மகிமை என்று தேவன் வெளிப்படுத்த இந்த நாட்களை சித்தம் கொண்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இது மூட நம்பிக்கை அல்ல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ரத்தத்தை பூசுங்க, அதை நான் பார்க்கும்போது கடந்து போவேன் என்று சொல்றாங்க. உப்பு இது ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். இது ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். எலிசா தீர்க்கதரிசி அந்த உப்பை எடுக்கிறார், அந்த நீரூற்றுல போடுறாரு. என்னவா மாறிச்சு தெரியுமா? அந்த உப்பு போட்டதுனால கர்த்தருடைய நாமத்தில் அவர் சொல்றாரு, இன்று முதல் இந்த தண்ணீர், இந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது.
இந்த பாழாய் போன நிலம் இனி கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த உப்பை போடப்பட்டதன் பின்பதாக அந்த இடம் சுகமானது. அந்த இடத்துல ஒரு ஹீலிங் வந்தது. லேண்ட் மேல ஒரு ஹீலிங் வந்தது. அது கனி கொடுக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமா இருக்கிறது. பாருங்க, உப்பை பயன்படுத்தி எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். ஒரு சாதாரண ஒரு காரியத்தை தேவனால் பயன்படுத்த முடியும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த உப்பை பயன்படுத்தி ஒரு பெரிதான ஒரு அற்புத அடையாளத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த உப்பு ஒரு நித்திய உடன்படிக்கை. இதே காரியத்தை தான் நாங்களே இனி செய்ய போகிறோம். உப்பை பயன்படுத்த போகிறோம். உங்களோட வாழ்க்கையில் இருக்க சாபம் மாற போகிறது. அன்றைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க? அந்த உப்பை போட்டது நிமித்தமாக அந்த நிலத்தின் மேல் இருந்த தண்ணீர் மேல் இருந்த சாபத்தை ரிவர்ஸ் பண்ணாரு. அதுல இருந்த சாபத்தை எடுத்து போட்டாரு. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல கையின் பிரயாசங்கள் இருக்கிற சாபங்கள், மலட்டுத்தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த உப்பை பயன்படுத்தி, தேவன் சொன்ன காரியத்தை பயன்படுத்தி நம்ம கீழ்ப்படிந்து செய்யறதுனால, விசுவாசத்தினால செய்ய போறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை அவர் ரிவர்ஸ் பண்ண போகிறார். அதை மாற்றத்தான் போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நெருக்கத்துல வந்திருக்கிறீங்கல்ல, போராட்டத்துல இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அந்த உப்பை போட்ட உடனே அந்த நிலத்துல இருக்கிற தீட்டு போனது, தடைகள் நீங்கினது, அசுத்தம் நீங்கினது, குறைகள் நீங்கினது, போராட்டங்கள், வியாதிகள் நீங்கினது. உப்பு ஒரு நித்திய உடன்படிக்கை. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Chronicles chapter 13 verse 5. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அது ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆங்கிலத்துல அது அழகாக போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல தான் அது எழுதப்பட்டிருக்குது. covenant of salt அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது நித்திய உடன்படிக்கை. வாசிங்க பார்க்கலாம் தமிழ்ல. இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆங்கிலத்துல பாருங்க, by a covenant of salt அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. covenant of salt, நித்திய உடன்படிக்கை. இந்த உப்பு ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமா. எலிசா உப்பை பாலான நிலத்துல போட்ட உடனே அந்த கசப்பு, அந்த கெட்டது நல்லதாக மாறியது. அதே போலதான் நாங்க உப்பை பயன்படுத்தி எங்களோட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறோம். ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அதனால் உப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நாங்க பிளஸ் பண்ண போகிறோம். அதிகாரத்தோட நாங்க பயன்படுத்த போகிறோம். இது ஒரு கீழ்ப்படிதல். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல்பாடு. இட்ஸ் a prophetic act. இட்ஸ் a spiritual prophetic act. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடை நாம செய்ய போகிறோம். by faith, விசுவாசத்தோட, கீழ்ப்படிவோட, ஒரு விசுவாச செயல்பாடாக, ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடாக நாம் செய்ய போகிறோம். செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து எங்களால் பேச முடியாது. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உப்பு போடணும், எந்தெந்த காரியத்துல பிசாசு நம்மளை அடக்கி வச்சிருக்கான், நிறைய காரியங்கள் இருக்கு பேச. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னும் அதிகமா பேச போகிறேன். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் இதை நம்ம தொடர போகிறோம். இந்த உப்புல இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஒரு பகுதி நான் காண்பிக்கிறேன். அடுத்த முறை நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க, பிரதர் ஒரு அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. அது உப்புல இருக்கிற வல்லமா இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால, தேவன் சொன்ன காரியத்தை செய்ததுனால ஒரு அற்புதம் நடந்தது. எலிசா தீர்க்கதரிசி தேவன் சொன்னது போல அந்த உப்பை எடுத்து போட்டது போல நாங்க நம்முடைய வீடுகளை போட போகிறோம். விடுதலை கொண்டு வரத்தான் போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் இதை பேச சொன்னவர் கர்த்தர். அவர் கொடுத்த வெளிப்பாடு. தேவன் நம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அறையையும் தேவனுக்கு பரிசுத்தமாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நடமாடுகிற, தேவன் நடமாடுகிற, பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மாற்ற விரும்புகிறார். சில வீடுகளை நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போக மனம் இல்ல, சொந்த வீடுகள் இன்னும் நிலங்களை வாங்கி கட்டுறதுக்கு நிறைய போராட்டம், இன்னும் கட்டி முடியாத வீடுகள் நிறைய, ஒரு சாபம், வீட்டுல பிசாசின் நடமாட்டங்கள், கெட்ட சொப்பனங்கள், கனவுகள், கலக்கம். ஏன்னா பிசாசு கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இஷ்டம் போல அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனோட வீட்டுல. அவன் ஆளுகை செய்கிற இடமா மாறிடுச்சு அவனோட வீடு. அதை நாம் மறுபடி மீட்டுக் கொள்ள வேண்டும். இந்த உப்பை பயன்படுத்தி நாம் மறுபடி, இது கர்த்தருக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி நாம் மறுபடி நம்ம சுதந்திரிக்க போகிறோம், யோசுவாவை போல. ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்த கூடுக, அதுக்குதான் இந்த விடுதலை, தீர்க்க தரிசன விடுதலை ஆராதனை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். உங்கள் எல்லையை
உங்கள் டெரிட்டரி, உங்களுக்கு சுதந்திரமான எல்லையை மறுபடி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். உங்களுக்கு சொந்தமான இடத்தை நீங்க மறுபடி சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. உங்களுக்கு சொந்தமா தான் இருக்குது இன்னைக்கு, ஆனா அதுல நீங்க நிம்மதியா இல்லையே. அது நீங்க நிம்மதியாக நீங்க வாழ சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. ஆசீர்வாதமாக வாழ நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. தரித்திரம் இல்லாமல் வாழ நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. சுகத்தோடு வாழ நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. பலத்தோடு வாழ, இயேசுவுக்காக வாழ நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்காக அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. அதுக்குதாங்க எந்த இடத்துல நான் உப்பை போடணும். இன்றைக்கு ஒரு பகுதி நம்ம பார்த்தோம். அந்த நீரூற்றுல கொண்டு போய் உப்பை போட்டாங்களாம். நீரூற்று என்பது நம்முடைய ஆசீர்வாதம் சுரக்கிற ஸ்தானம். நம்முடைய வீடுகள் இருக்காத ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள். நான் முதல்ல சொன்னது போல ஒரு வீட்டுல என்ட்ரன்ஸ் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, டாய்லெட் இருக்கு, லிவிங் ரூம் இருக்கு, பேக்யார்ட் இருக்கும், ஸ்டோர் ரூம் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ரூம் இருக்கும், பிரேயர் ரூம் இருக்கும். இப்படி நிறைய பகுதிகள் இருக்கும். இதெல்லாம் அடங்கினது ஒரு வீடு. இது ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய ரீதியில் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் என்ட்ரன்ஸ், வாசல். உங்களுடைய வாசல்கள்ல கொண்டு போய் உப்பை போடுங்க. 7 காரியம் இருக்கு. அதுல ஒரு காரியம், முதலாவது உங்களுடைய வீடுகள்ல முதலாவது இருக்கிறது என்னது? வாசல். வாசல். உங்கள் வீட்டு வாசல்கள்ல, அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல, கதவு என்ட்ரன்ஸ்ல, பின்பக்க என்ட்ரன்ஸ்ல, எந்தெந்தெல்லாம் வழிகளில் உங்களோட வீட்டுக்குள் நுழையலாமோ அந்த என்ட்ரன்ஸ்ல உப்பை போட போறீங்க. இன்றைக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு அதை நான் பிளஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். சாதாரண என்ட்ரன்ஸ் தானே பிரதர், சாதாரணமா கதவு தானே, சாதாரணமா எல்லாம் வந்து போற இடம் தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆவிக்குரிய ரீதியில இது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு வாசலாகவும் இருக்குது. சாதாரண வாசல் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய வாசல். பிசாசானவன் இந்த வாசல் அருகில காத்திருந்து, இந்த கேட் அருகில காத்திருந்து, இந்த வீட்டுல எனக்கு ஒரு உடன்படிக்கை கிடைக்காதா, இந்த வீட்டுல நான் புகுந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களை நான் மரணத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக கொண்டு போக மாட்டேனா என்று சொல்லி அவன் தீவிரித்து காத்திருக்கிறானா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அவனுடைய வேலையே யார விழுங்கலான்னு சுற்றி திரிகிறானாம், வகை தேடி சுற்றி திரிகிறானாம். யாரை இன்னைக்கு பிடிக்கலாம், யாரை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம், யாருக்குள்ள நோயை கொண்டு வரலாம், தரித்திரத்தை கொண்டு வரலாம், மரணத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி வீட்டு வாசல் அருகே இருந்தவன் காத்து கொண்டிருக்கிறானாம், யாரை நாம விழுங்கலாம் என்று சொல்லி. வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 3:20 இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? எங்க நிக்கிறாராம்? எங்க இருந்து தட்டுகிறாராம்? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். இதோ நான் வாசல்படி நின்று கதவை தட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து வாசல்படியில் நிற்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களோட தொடர்பு கொள்ளும்படியாக, அந்த வீடு கர்த்தருக்கு சொந்தமான ஒரு வீடாக மாற்றும்படியாக வாசல்படியில் நின்று அவர் கதவை தட்டுகிறாராம். அதே போலதான் பிசாசானவனும், எனக்கு ஒரு உடன்படிக்கை கிடைக்குமா இந்த வீட்டுல, நான் என்னுடைய பாதகமான காரியத்தை என்னோட வீட்டுல நடப்பிப்பதற்கு எனக்கு இவங்க ஒரு பாவ காரியத்தின் நிமித்தமாக எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண மாட்டாங்களான்னு ஒவ்வொரு வாசலர்கள் அவன் காத்திருக்கிறான். என்ட்ரன்ஸ்ல காத்திருக்கிறான், நுழைவாயில காத்திருக்கிறான், கதவுல காத்திருக்கிறான், கதவு கிட்ட காத்திருக்கிறான். அவனுக்கு அந்த அழைப்புதல் கிடைக்கும் போது உள்ளே புகுந்து குடும்பங்களை சீரழிக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. சாபத்துல இருக்கிறீங்க, குறைவுல இருக்கிறீங்க, நெருக்கத்துல இருக்கிறீங்க, நோயில இருக்கிறீங்க, வியாதியில இருக்கிறீங்க, வறுமையில இருக்கிறீங்க, குறைவுல இருக்கிறீங்க, பலவீனத்துல இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க, மரண தருவாயில இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த உப்பை நாம் பயன்படுத்த போகிறோம். இந்த உப்பை உங்களுடைய வாசல்ல நீங்க கொண்டு போய் போட போகிறீங்க. உங்களுடைய வாசல்கள் என்ட்ரன்ஸ்ல எந்தெந்த என்ட்ரன்ஸ் இருக்கிறதோ, ஜன்னலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஜன்னலுக்குள்ளால திறந்தா காத்து வருது இல்ல, ஆமா அது ஒரு என்ட்ரன்ஸ். கேட், சில பேர் வீடுகள்ல கதவுக்கு முன்பதாக ஒரு கேட் இருக்கும், இரும்பு கேட் இருக்கும், ஏதாவது ஒரு கேட் இருக்கும்.
அது ஒரு என்ட்ரன்ஸ், அது ஒரு நுழைவாயில். சாதாரண என்ட்ரன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா பிசாசுக்கு இது ஒரு வாசல். பிசாசு நுழைவதற்கான ஒரு ஆவிக்குரிய ஒரு வாசல். அந்த இடத்துல எல்லாம் உப்பா போடுங்க. உங்களுடைய கதவு நிலையருக போடுங்க. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்றாரு, உங்களுடைய அந்த நிலையில இயேசுவின் ரத்தத்தை, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை போடுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய வாசல் படியில, உங்களுடைய வாசல்ல, என்ட்ரன்ஸ்ல இயேசுவின் நாமத்தினால் அந்த உப்பை போடுங்க. என்ன நடக்கும்? பிசாசுக்கு அந்த வழியாக இனி வர முடியாதபடி அது தேவனுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடமாக மாறும். அந்த இடத்துல உப்பை போடும்போது என்ன நடக்கிறது? இந்த இடம் இன்று முதல் கர்த்தருக்கு சொந்தம் என்று நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. அந்த இடத்துல உப்பை நீங்க போடும்போது இன்று முதல் இதுல ஆட்சி செய்கிறவர் நம்முடைய பரலோக தேவன் தான் என்பதை நீங்க தெரிவிக்கிறீங்க. நீங்க உப்பை போடும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் எந்த நோய்க்கோ, எந்த வறுமைக்கோ, எந்த நெருக்கத்துக்கோ, எந்த பிரச்சனைக்கோ, எந்த குழப்பத்துக்கோ இனி இந்த வீட்டுல, இந்த என்ட்ரன்ஸ்ல, இந்த நுழைவாயில இடம் இல்லை என்பதை நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. அல்லேலூயா, பிரகடனப்படுத்துறீங்க. யோவான் 10 அதிகாரம் 9 John chapter 10 verse 9. யோவான் 10 அதிகாரம் 9 என்ன சொல்லப்படுது அங்க? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். நானே வாசல். இயேசுவாமி சொல்ற, நானே வாசல். எனக்கு இடம் கொடுத்தா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிளஸிங் தாங்க, ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். நீங்க விடுதலை அடையணும். நீங்க ஆசீர்வாதத்தோடு இருக்க தேவன் பிரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க குறிக்கோளாக இருக்கும் போது தேவன் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவருடைய காரியத்தை, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த வீட்டுல தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நீங்க காண முடியும். ஏன்னா அவர் தான் வாசல். பிசாசானவன் இந்த வாசல்ல காத்து கொண்டிருக்கிறான். மனச்சோர்வு. சில நேரத்துல சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நான் வேலையெல்லாம் முடிச்சு வரும்போது நல்லா தான் வர்றேன் பிரதர், ஆனா அந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே ஏதோ ஒண்ணு நடக்குது, எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது, ஒரு தற்கொலை என்ன மாதிரி எனக்கு வருது, என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வந்தோடனே வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு அதனால இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக நீங்க இந்த கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாசல்கள்ல அசுத்தங்கள் படுத்திருக்கலாம், மனச்சோர்வுகள் படுத்திருக்கலாம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணு. உப்பு ஒரு பிரதிஷ்டைக்கு ஒரு அடையாளம். உப்பு நாங்க பார்த்தோம், அது ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளம், அது ஒரு உடன்படிக்கை. அந்த இடத்துல நீங்க இயேசுவின் நாமத்தில் உப்பை போடும்போது என்ன சொல்றீங்க? இன்று முதல் இது கர்த்தருக்கு சொந்தமான இடம். இட்ஸ் a God's territory. இது தேவன் ஆளுகை செய்ய போகிற இடம். இன்று முதல் இது கர்த்தருக்கு சொந்தம் நாங்க பிரகடனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வாசலுக்கு போங்க. உடைய பின் பக்கம் இருக்கா வாசல்? பின்னுக்கு வர்றதுக்கும் பின் பக்கத்தாலே வர்றதுக்கு ஒரு வாசல் இருக்கும்ல, கிச்சன் பக்கத்துல வர மாதிரி அப்படி இருக்கும், கட்டியிருப்பாங்க வீடுகள். பின் பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், முன்பதாக ஒரு கேட் இருக்கும். கேட்டை தாண்டது பிறகு உங்களோட கதவு, ஜன்னல்கள் வழியாக என்ட்ரன்ஸ் இருக்கும். இது எல்லா இடங்கள்லயுமே உப்பு. என்ன உப்பு போடணும் பிரதர்? அயடின் உப்பு பரவாயில்லையா? ஏதாவது ஒரு உப்பு போடுங்க. கல் உப்பா இருக்கட்டும், தூள் உப்பா இருக்கட்டும், அயடின் கலந்ததா இருக்கட்டும், கலக்காதா இருக்கட்டும், உப்பு, சால்ட் போடுங்க. அதை போடுங்க. என்ட்ரன்ஸ்ல, கேட்ல போடுங்க. இயேசுவின் நாமத்துல என்ன சொல்லி எப்படி போடணும் பிரதர் சொல்லித்தாங்க. சொல்லித்தர போறேன், இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன செய்யணும் ஒரு சிறு பிள்ளைக்கு போல சொல்லித்தர போகிறேன். நானும் செய்ய போகிறேன், நானும் செஞ்சிருக்கிறேன், இன்னும் செய்ய போகிறேன். உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை ஒரு இடத்துல வரப்போகுது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் சாட்சி சொல்லுவீங்க பிரியமானவர்களே. அல்லேலூயா. அத்தனை பேரை சாட்சி சொல்லுவீங்க. ஏதோ ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கதையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கல, வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன், பைபிள்ல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் போராட்டங்களை சந்திச்சீங்கல்ல, அந்நிய பாஷை பேசுனீங்க, ஊழியம் செஞ்சீங்க, எல்லாமே பண்ணீங்க. விடுதலை அந்த பகுதியில் இருந்ததா? செய்து பாருங்க. கர்த்தரை கீழ்ப்படுத்தி பாருங்க. இட்ஸ் a prophetic act. ஆரம்பத்துல நான் சொன்னது போலதான் கர்த்தர் ஒரு மகத்துவமான ஒரு அற்புத அடையாளத்தை, சூப்பர் நேச்சுரலான காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தினது எல்லாமே சர்வசாதாரணமான பொருட்கள். இந்த உப்பை அப்படி நினைச்சுங்க. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், நான் செய்யறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து செய்யுங்க.
விதண்டாவாதம் பேசாதீங்க, செயல்படாது. விசுவாசத்தோடு பண்ணுங்க. பண்ணிதான் பார்க்கலாமே, செய்துதான் பார்ப்போமே. விசுவாசத்தோடு கரங்கள் எடுங்க. உங்களுடைய வாசல், கேட், ஜன்னல், பின்வாசல் உப்பை எடுத்து ஒரு பிரகடனம் செய்யுங்க. இந்த வீடு பரிசுத்த வீடு. கையில உப்பை எடுத்துக்குங்க. பிறகு போடுற நேரத்துல சரியா கையில எடுத்து, இந்த வீடு பரிசுத்த வீடு, இந்த இடம் பரிசுத்த இடம், இந்த பூமி பரிசுத்த இடம், இது இந்த இடம், இந்த வீடு, இந்த என்ட்ரன்ஸ் இனி பிசாசுக்கு விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. இது கர்த்தராகிய இயேசுவுக்கு சொந்தமான இடம். இந்த எண்ணத்தோட தான் நீங்க போடணும். இந்த எண்ணத்தோட. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 9 verse 45. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9:45. இன்னும் ஒரு சில நிமிஷத்துல நான் முடிச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியில் உங்களுக்கு ஜெபித்து என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நியாயாதிபதிகள் 9:45. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். உப்பை விதைத்தான்னு எழுதப்பட்டிருக்கு. உப்பை விதைத்தானா? ஏன்? அந்த நாட்கள்ல பழைய காலத்துல ராஜாக்கள் ஒரு பட்டணத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வேலையை பட்டணங்களை பிடிச்சி எதிரிகளோட யுத்தம் பண்ணி தங்களுக்கு இடத்தை வந்து சுதந்திரிக்கிறது. மகா கிரேட் அலெக்சாண்டர் எல்லாமே அந்த மாதிரி தான் நிறைய பட்டணங்களை பிடிக்கிறாங்க. ராஜாக்கள் அப்படி பிடிக்கிறது வழக்கம், யுத்தத்துக்கு போவது வழக்கம். இப்படி ஒரு ராஜா பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல உப்பை தூவி விடுவாராம். உப்பை தூவின என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடம் நான் என்னால் பிடிக்கப்பட்ட இடம், இன்று முதல் இதில் ஆட்சி செய்வது நான், இனி இந்த இடத்துக்கு அதிகாரி நான் தான், இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இது இருக்கும் என்கிறத தெரியப்படுத்துறதுக்காக உப்பை அந்த இடத்துல விதைப்பாருன்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இது தன்னுடைய சொந்தமான நிலம்னு பிரகடனப்படுத்துறதுக்காக உப்பை தூவாங்களாம். அது எங்க போடுவாங்க? எல்லைகளில போடுவாங்க. ராஜாக்கள் அந்த காலத்துல பட்டணத்துல அவங்க அந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம்னு பிரகடனப்படுத்துவாங்களாம். அதே போலதான் நாமளும் பண்ண போறோம். என்ட்ரன்ஸ் எல்லாம் எங்க இருக்குதோ அந்த என்ட்ரன்ஸ்ல நாங்க உப்பை தூவ போகிறோம். இது கர்த்தருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு நாம பிரகடனப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அப்படி செய்யும் போது என்ன தெரியுமா பண்றோம்? பிசாசே, உனக்கு இங்க அதிகாரம் இல்ல. யூ ஹேவ் நோ அக்சஸ் ஓவர் ஹியர். உனக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை. உன்னுடைய அதிகாரம் இன்றோடு உடைந்து விட்டது. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால், முடிங்க பார்க்கலாம், என்னது? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, நாங்க ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். அந்த உப்பை கையில எடுத்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் நீ சேவிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த உப்பை நாம போட போகிறோம். உப்பை நாம தூவும் போது அந்த இடத்துல நாங்க பிரகடனப்படுத்துகிறோம், இது கர்த்தருக்கு சொந்தமான இடம், கர்த்தருக்கு சுதந்திரமான ஒரு இடம். கர்த்தர் தான் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறவர். நானும் என் வீட்டாரும் இனி கர்த்தரையே நாம சேவிக்க போகிறோம் என்று நாங்க பிரகடனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்களோட வாசல்ல நின்று விசுவாசத்தோட தீர்க்க தரிசன செயல்பாடாக இதை செய்யுங்க. வாயை திறந்து நீங்க சொல்லணும், இது தேவனுடைய வாசல். எந்த பிசாசும் எந்த இருளின் கிரியையும் அணுக முடியாது, எந்த சாபமும் என்ன தொட முடியாது. இந்த வீடு தெய்வீக உடன்படிக்கையின் அடையாளம் என்று பிரகடனப்படுத்துகிறேன்னு சொல்லணும். இப்பொழுதே பரலோகம் செயல்பட அனுமதிக்கிறேன்னு சொல்லணும். தூதர்கள் செயல்பட அனுமதிக்கிறேன்னு சொல்லணும். தேவனின் வீட்டுக்கு வர அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த பூமி, இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லி நாங்க உப்பை நாங்க விதைக்கும் போது நம்ம தெரியப்படுத்துகிறோம் ஆவிக்குரிய ரீதியில. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த தண்ணீர் சுரக்கிறதான அந்த இடத்துல, அந்த ஊற்றுல போட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறதான முதலாவது இடம் என்ட்ரன்ஸ், என்ட்ரி பாயிண்ட், நுழைவாயில், வாசல். கையில உப்பு எடுத்து பிளஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க போட போகிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு நான் செபிக்க போகிறேன். இப்ப நீங்க உங்களோட கையில நீங்க உப்பு எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுக்கு முன்பதாக நீங்க உப்பு வச்சிருப்பீங்க, அது உங்களோட கையிலயோ முன்பதாக கையை வைங்க. அதுல அதுக்காக நான் செபிக்க போறேன், பிளஸ் பண்ண போகிறேன். நான் பிளஸ் பண்றதுனால ஒன்றுமல்ல, நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்க, இந்த வார்த்தையின்படி நான் போடுறேன். இனி இந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல, சாபத்துக்கு இடம் இல்ல, நோய்க்கு இடம் இல்ல, தரித்திரத்துக்கு இடம் இல்ல, குறைவுக்கு இடம் இல்ல. முதலாவது பாயிண்ட். 7 முக்கியமான பகுதிகளை நீங்க போடணும். முதலாவது இந்த இடத்துல போடுங்களேன், சாட்சியை சொல்லுங்க. மிச்ச 6 அடுத்த முறை நான் சொல்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கர்த்தர் நடத்துறது அப்படித்தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்ம இந்த உப்பு குறிச்சு நம்ம தொடர்ந்து நான் பேச போகிறோம். ஆல் அக்ரி? ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, பேசலாமா? நீங்க சொன்னாதான் சொல்லலாமா? 1-2 பேர் தான், மத்தவங்க எல்லாம் வேண்டாம். பார்க்கலாம் பிரதர், ஒரு கிழமைக்கு பிறகு நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு நிச்சயமா சொல்லுகிறேன். நீங்க விடுதலை அடைவீர்கள். எவ்வளவோ காரியத்தை செஞ்சிட்டீங்க. கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன காரியம் செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் சொல்லுகிறதா இந்த காரியத்தை செஞ்சு பாருங்களேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல உங்களோட வீடுகள்ல ஆவியானவர் உலாவுகிறத நான் பாக்குறேன், ஊடுருவி பாய்ந்து போகிறத நான் பாக்குறேன். கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய வீடுகள்ல செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங் வந்திருக்கிறீங்கல்ல, இந்த மீட்டிங் வருவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தது? கனெக்ஷன்ல தடை, வருவதுக்கு தடை, ஏதோ ஒரு பிரச்சனைனால போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, வர முடியாதபடி நிறைய பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இதுதான் நீங்க விடுதலை அடைவதற்கு முதலாவது ஒரு படி. நீங்க விடுதலை அடைவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்கிறதுக்கு ஒரு முதலாவது படி என்ன தெரியுமா? பிசாசானவன் தடைகளை கொண்டு வருவான். நீங்க இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் நீங்க சொல்றது உண்மைதான், பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். எனக்கு இப்படி தடைகள் இருந்தது, இந்த மீட்டிங் வருவதுக்கு எனக்கு தடைகள் சொன்னாங்க, ஆனால் வர முடியல. நான் வரமாட்டேன்னு தான் நானே நினைச்சேன், ஆனா வந்துட்டேன். கர்த்தருடைய கிருபை. இந்த வார்த்தையை கேட்கலாட்டி இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இருந்திருக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, இதுதான் நீங்க விடுதலை அடைவதற்கு முதலாவது ஒரு அடையாளம். விடுதலை அடைவதற்கு நான் சொன்ன எல்லா காரியங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், வியாதி, ஏதோ ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க, பாரத்தோடு இருக்கிறீங்க, நிறைய நாள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, பதில் இல்லாம இருக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. சிம்பிளான ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிதான மகத்துவமான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லுகிறாரு. செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. கையில உப்பு எடுத்துக்கிட்டீங்களா? நாங்க பிளஸ் பண்ண போகிறோம். பிளஸ் பண்ண போகிறோம். என்ன பிளஸ் பண்ண போகிறோம்? இயேசுவின் நாமத்தினால நாங்க பிளஸ் பண்ண போகிறோம். வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்க. உப்பு அது ஒரு அடையாளம், அது ஒரு புதிய உடன்படிக்கை, சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளம், விடுதலைக்கு ஒரு அடையாளம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஒரு அடையாளம், அந்த இடத்துல இருக்கிறதான செத்த கிரியைகள், பாழாய் போன கிரியைகள் எல்லாம் உடைந்து போவதற்கு ஒரு அடையாளம். அந்த இடத்துல நாங்க உப்பை போடும்போது இனி இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம். பிசாசுக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை, பிசாசு நுழைவதற்கு இடம் இல்லை, சோர்வுகள் பிரச்சனை வருவதற்கு இடம் கிடையாது. நிறைய நேரங்கள்ல என்ட்ரன்ஸ்ல வச்சு வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க குழப்பமாயிருவாங்க. ஏன்? பிசாசு காத்திருக்கிறான், யாருடைய வாழ்க்கையில குழப்பத்தை கொண்டு வரலாம், கோபத்தை கொண்டு வரலாம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் வீடு கிட்ட வர்ற வரைக்கும் நல்லா தான் வந்தேன், நல்ல மனநிலையில வந்தேன், ஆனா வந்தது பிறகு எனக்கு திடீர்னு ஒரு கோபம், மனைவி மேல கோபம், பிள்ளைகள் மேல கோபம், என் வாழ்க்கை ஒரு சண்டையாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? என்ட்ரன்ஸ்ல காத்து கொண்டு இருக்கிறான் பிசாசானவன். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாசத்தோடு நாங்க ஜெபம் பண்ண பின்பதாக உடன் வாசல்ல போய் கொட்டுங்க. இன்று முதல் இது கர்த்தருக்கு சொந்தம்னு பிரகடனப்படுத்துங்க. இல்லையா? அப்படி இல்லையா பிரதர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? உங்களுக்காக நாங்க ப்ரே பண்றோம். நமக்கு ஒரு ப்ரேயர் டீம் இருக்கிறாங்க, ஆபீஷியல் லைன் இருக்கு, இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்ல, உடனே சேவ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அறிக்கைகளை நாம டைப் பண்ணி அனுப்புறோம். இன்னைக்கு அனுப்புறீங்களா? எங்கிட்ட கேளுங்க. பிரதர் அல்லது பாஸ்டர், சிஸ்டர், நானும் என் மனைவியுமாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 5 Wings Prophetic Ministries சொல்லி கர்த்தர் ஊழியத்தின் பேரை கொடுத்திருக்கிறாரு. 2 ஆபீஷியல் லைன் நாங்க வச்சிருக்கிறோம். ஏர்டெல் 1, டயலாக் 1. 07477 07411777875 0755555593. இந்த 2 நம்பர் ஏர்டெல் இருக்கிறவங்க ஏர்டெலுக்கு அனுப்பலாம், டயலாக் இருக்கிறவங்க டயலாக் நீங்க அனுப்பலாம், நீங்க நார்மல் மெசேஜ்ல கூட அனுப்பலாம், அப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். வாட்ஸ்அப் இல்லையா, நம்முடைய டயலாக் லைன்ல ஒரு வாட்ஸ்அப் லைன் இருக்கு, அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். பிரதர் இந்த மெசேஜை நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு, எனக்கு அந்த PDF லைன் அனுப்புங்க, நான் என்ன சொல்லி அறிக்கை பண்ணணும் அதை எனக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். இன்னைக்கு நைட்டுக்கு நாளைக்கு காலம் உங்களுக்கு வந்துடும். அதை வாசிங்க, உப்பை கையில எடுங்க, அந்த இடத்துல போய் அதை பிரகடனப்படுத்தி அதை அறிக்கை பண்ணி அதை அப்படியே தெளிச்சுட்டு வந்துருங்க, தூவிட்டு வந்துருங்க. பிரதர் எவ்வளவு தெளிக்கணும்? 1 கிலோ 2 கிலோ கையில எடுத்து இயேசுவின் நாமத்துல ஒரு தூவு. சும்மா அப்படி ஒரு தோசைக்கு மேல உப்பு அப்படி பெப்பர் போடுற மாதிரி ஒரு மலை சாரல் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி இயேசுவின் நாமத்தினால போடுங்க. தைரியமா போடுங்க. உப்பு கட்டியா இயேசுவின் நாமத்துல கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து போடுங்க, அந்த இடத்துல போடுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா வீட்டுல எல்லா பகுதியிலையும் போடுங்க. அதை நான் அடுத்த கிழமை பார்க்க போகிறோம், என்னென்ன பகுதி இருக்குது, ஏன்னா அதுல என்ன நடக்குது, எந்த இடத்துல பிசாசு கை வைக்கிறான் உங்களுக்கு தெரியணும். என்ட்ரன்ஸ்ல இப்படி நிக்கிறான், காத்துக்கிட்டு இருக்கிறான், யார்ட வீட்டுல வந்து நுழைஞ்சி திருடலாம், குறைவு கொண்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்னென்ன பகுதிகள் எப்படி திருடுறான்னு நீங்க அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து செயல்படுத்தும் போது இன்னும் வல்லமையாக இருக்கும். ஆகவே அடுத்த முறை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நாங்க உப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். என்னோட ஆபீஷியல் லைனுக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு ஜெபம் பண்றோம். இல்லாட்டி நாளைக்கு காலமா நமக்கு போன் பண்ணுங்க. பிரதர் நாங்க மெசேஜ் கேட்டோம், நாம
ப்ரே பண்றீங்களா? உப்பை கையில எடுத்துட்டு போன் பண்ணுங்க, ப்ரே பண்ணுவோம், போடுவோம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்கள்ல உப்பை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம். இந்த உப்பு ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். எலிசா தீர்க்கதரிசி செய்தது போலவே ஆண்டவரே, சாபங்களை மாற்றுகிறதான, சாபத்தை ரிவர்ஸ் பண்ணுகிறதான, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான, பாழாய் போனவைகளை மறுபடி உயிர்ப்பிக்கத்தக்கதான அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தினால இந்த உப்புல நாங்க ரிலீஸ் பண்ணுகிறோம். இந்த உப்பு ஆண்டவரே ஒரு விடுதலைக்கு ஒரு அடையாளம், நித்திய உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம், சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளம், தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம், தடைகளை உடைப்பதற்கு ஒரு அடையாளம். இயேசுவின் நாமத்துல இந்த உப்பை பயன்படுத்தி அந்த வீட்டுல இந்த தெளிக்க போகிறதான, தூவ போகிறதான அந்த என்ட்ரன்ஸ் முழுவதிலும் நம்முடைய வல்லமையும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இதை தெளிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால இந்த உப்பு தூவப்படுகிற எல்லா இடத்துலையும் அது தேவனுடைய டெரிட்டரியாக, தேவனுக்கு சுதந்திரமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் சுதந்திர இடமாக மாறுவதாக. எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறோம் அந்த எல்லைகள் எல்லாம் மாறுவதாக, அவன் துரத்தப்பட்டு போவானாக என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இது சில பேர், பிரதர் இது நான் வந்து இந்த வியாபார ஸ்தலத்துல போடலாமா? போடுங்க, என்ட்ரன்ஸ்ல போடுங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு சில சூனிய காரியங்கள் உண்டு, சில சாம்பல்கள் தூவப்பட்டிருக்கிறது, போடுங்க அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால. தைரியமா போய் இயேசுவின் நாமத்தினால கொண்டு போய் போடுங்க. இதுல இந்த இடத்த நான் சுத்திகரிக்கிறேன், இது கர்த்தருக்கு பிரகடனப்படுத்துகிறேன். திடீர்னு இந்த பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்துருச்சு, திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துருச்சு, கொண்டு போய் அந்த என்ட்ரன்ஸ்ல போடுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க, உங்களை அந்த வேலையில தூக்குறதுக்கு கிரியை செய்யறாங்க, என்னை எதிர்க்கிறாங்க, என்ட்ரன்ஸ்ல தெரியாம போட்டு வந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால போடுங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த உப்பை பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். எல்லா தீட்டானவைகள், பிசாசின் கிரியைகள், மந்திர தந்திர செய்வினை சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போகும்படி இந்த உப்பை நான் பிரதிஷ்டை பண்ணி பிளஸ் பண்ணுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் ஆளுகை கடந்து வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். இணைய கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் முகமுகமாய் காணாவிட்டாலும் ஆண்டவரே, ஏதோ ஒரு வகையில ஆவிக்குரிய ரீதியில காணும்படி நீங்க தயவு பாராட்டி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து வல்லம நாமத்தினால இந்த எல்லா அன்பான குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகள், நோய் நொடியில இருக்கிற சின்ன பிள்ளைகள், நிறைய பேருக்கு ஆண்டவரே சிக்கன் குனியா, டெங்கு பிரச்சனையில இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். Be healed. Be healed right now in the name of Lord Jesus. சுகம் உண்டாகட்டும் என பிரகடனப்படுத்துறேன். முடங்கி இருக்கிறதான கால்கள், நடக்க முடியாத எலும்பு வருத்தங்கள், ஜாயிண்ட் பெயின்ஸ் இயேசுவின் நாமத்தினால் be resurrected. உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் என பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக பலவீனமே நீ அகன்று போ, அகன்று போ என்று நான் கட்டளையிடுகிறேன். பேலன் கடந்து வரட்டும், சுகம் கடந்து வரட்டும், ஆரோக்கியம் கடந்து வரட்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும். இந்த வீட்டில இருந்து, இந்த எல்லையிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு எல்லைகளுக்குள் உம்முடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் விடுதலையும் பாதுகாப்பும் பரிசுத்தமும் உண்டாவதாக. பிசாசுடைய கிரிகள் அழிந்து போகட்டும் என்று கட்டளையிட்டு ஆசீர்வதித்து செபிக்கிறேன், ஆசீர்வதித்து செபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இருதயத்துல கரங்களை வைத்து என்னோடு கூட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இருதய பாரங்கள், கவலைகள், ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறாங்க, இருதயத்துல கரங்களை வைத்து அந்த தேவைகளை சந்திங்க. அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நீங்க யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர் சுவாமி, நீங்க நடத்துகிறவர். பிள்ளைகள் நீங்க கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு இவர்களுக்கு விரோதமும் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக என்று சொல்ல செபிக்கிறேன். வாய்க்காதே போவதாக நான் செபிக்கிறேன். வாய்க்காதே போகட்டும் என்ன செபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறேன்ப்பா. நீங்கள் கண்ணீரன் ஜெபத்தை கேட்டீங்க, வார்த்தையில் இடைப்பட்டீங்க, சுகத்தை கொடுக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி அப்பா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தெம்மை நடத்தினீரே. கண்ணீரின் ஆண்டவரே, இந்த மீட்டிங் ஆரம்பித்த நேரம் முதல் கொண்டு இம்மட்டுமாய் நீங்க கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு வேலை பிரசனத்தை அனுப்பி இருக்கிறீங்க, சுகப்படுத்திருக்கிறீங்கப்பா. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்வீர்.
வறட்சியை கண்ட நாட். எஸ் டாடி, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நன்றி ஐயா, கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு நிறைவு பண்ணுவோமா? ஆண்டவரே, நீங்க அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா, நம்புங்க. என்னோட கர்த்தர் பேசுகிற நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்துடைய முதல் படி ஸ்தோத்திரம் பண்ணுவது. உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. அந்த உப்பை தூவ போறீங்க, தூவி கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால ஸ்தோத்திரத்தோடு பண்ணுங்க, நன்றியோடு கூட பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நடத்தி வந்தீர், நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நடத்தி வந்தீர், நன்றி ஐயா. கண்ணீரின் ஜபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தெம்மை நடத்தினீரே. கண்ணீரின் ஜபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தெம்மை நடத்தினீரே. பரிசுத்த பிதாவே, இணைந்த ஒவ்வொருவரையும், இந்த ஆவிக்குரிய செயல்பாட்டை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவீர். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவீர். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொரு மேலும் தம்முடைய திரு பரிசுத்த விடுதலையின் முக தரிசனத்தை இவர்கள் பிரகாசிக்க செய்து இன்று முதல் சமாதானத்தை கட்டளையிட கடவீராக. கர்த்தருடைய ஊழியக்காரனாக மனதார இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.